அதிமுகவின் தலைமை அலுவலகத்தின் முழு பொறுப்பையும் இனி பன்னீர்செல்வம் அவர்கள்தான் பார்த்து கொள்வார் என்று தற்பொழுது திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இன்று திருச்சிக்கு வந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 15 நிமிடம் பன்னீர்செல்வம் அவர்களிடம் பேசியதும் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதும் மேல்முறையீடு வழக்கை பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்ததும் வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி இறுதி தீர்ப்பின் பொழுது நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள்தான் வெற்றியடைவார் என்றும் இதன் மூலமாக தெரிய வருகிறது என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று கூறியதற்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முழுமையான ஆதரவுகளை பாஜக வழங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் அவரது ஆதரவாளர்களுக்கு இடையேயான மோதல்களும் தற்பொழுது பூகம்பமாக வெடித்திருக்கும் நிலையில் தென் மாவட்டங்களில் பெரிய ஆதரவு பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாஜக முழுமையான ஆதரவுகளுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் தென் மாவட்ட தொகுதிகளில் நிச்சயமாக பாஜகவிற்கு ஆதரவுகள் தெரிவித்தால் நிச்சயமாக 15 இடங்களுக்கு மேலாக வெற்றியடைவதற்கு வழிவகுக்கும் என்றும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளியாகும் பட்சத்தில் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவார் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு பொறுப்பையும் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருப்பதும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதும் பன்னீர்செல்வம் கையில்தான் இருக்கிறது என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சந்திப்பிற்கு பிறகு அரசியல் வட்டாரங்களில் செய்திகளும் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரைக்கு வந்தடைந்த பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்பதற்காக பெரும் படைகள் குவிந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றினால் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் வெற்றியடைவார் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.